தினமொரு வசனம். லூக்கா 5வது அதிகாரம் வசனம் 4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். விளக்கம். அன்று பேதுரு கடலில் மீன் பிடிக்கச் சென்றான். இரவெல்லாம் திரும்ப திரும்ப வலைகளை வீசி முயற்சித்தான். ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியை கண்டன. அவன் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் எல்லாம் பயனின்றி போனதால் அவ்வளவுதான், இனி முயற்சித்து பிரயோஜனமில்லை என்று முடிவு செய்து வெறும் படகோடு கரைக்கு திரும்பினான். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக அதே கடலில் அதே பேதுரு வலை வீசி 2 படகு நிரம்பி வழியத்தக்க அளவில் ஏராளமாக மீன்களை பிடித்தான். எந்த கடலில் எந்த மீனும் இல்லை என்று திரும்பி வந்தானோ அதே கடலில் அவன் ஆச்சரியப்படத்தக்க அளவில் அபரிவிதமான மீன்கள் இருந்திருந்தன. இது எப்படி நிகழ்ந்தது? வேறொன்றும் இல்லை. பேதுரு ஆழம் அதிகமில்லாத பகுதிகளில்தான் மீன்கள் அதிகம் கிடைக்கும் என்று எண்ணி சிரமப்பட்டான். பிரயோஜனமில்லை. அவனுடைய மீன்பிடி தொழில்நுட்ப திறன் சரியான இடத்தை அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அன்றைய தினம் அதே கடலில் ஆழமான பகுதியில் அதிகமான மீன்கள் இருந்தன. பேதுருவின் தொழில்நுட்பத்திற்கு எட்டாத அந்த இடத்தை இயேசுவின் கண்கள் கண்டது. எனவே இருக்கும் இடத்தை அறியாமல் இல்லாத இடத்தில் இரவெல்லாம் தேடிய பேதுருவை நோக்கி இயேசு, ஆழமான இடத்தில் உன் வலைகளை போடு என்று கூறினார். ஏனென்றால் அங்குதான் அதிகமான மீன்கள் இருந்தன. ஆம், நன்மைகள் இல்லாமல் போய்விடவில்லை, வெற்றிகள் இல்லாமல் போய்விடவில்லை. அவைகள் இருக்கின்றன. ஆனால் அவைகள் நம்முடைய பார்வைக்கு எட்டவில்லை. அங்கே தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு தேவைப்படுகிறது. அவருடைய சுட்டிக்காட்டுதல் மிகவும் அவசியமாகிறது. அவர் காண்பிக்கும் திசையில் நிச்சயம் நாம் இதுவரை அடைய முடியாத ஆசீர்வாதங்கள் அபரிவிதமாக உள்ளன. தேவனே, என் கண்களுக்கு முன்னால் எந்த நம்பிக்கையின் அறிகுறியும் தெரியவில்லை. தேவனே, என் ஞானத்திற்கும் புத்திக்கும் எந்த நன்மையும் இருப்பதாக தோன்றவில்லை. நான் தேடும் நன்மை, நான் தேடும் ஆசீர்வாதம், நான் தேடும் அமைதி எங்கே இருக்கிறது என்பதை எனக்கு காண்பியும். இவ்விதம் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அன்று பேதுருக்கு சரியான இடத்தை காண்பித்த இயேசு இன்று நமக்கும் சரியான திசையை நிச்சயம் காண்பிப்பார். ஆம், கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய வழிகளை மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ முன் வருவோருக்கு எந்த இருளின் நடுவிலும் ஒரு வெளிச்சம் தோன்றும். அவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது இல்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.